have to take Tesla case. That case is filing the human. Now the human it's not performed that crime. That case is analyzed by the students. Now the sessions hand over to the students. How the case is step by step is analyzed to find the solutions. Good morning to all. இன்னைக்கு வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்தது. அது வந்து டிஜிட்டல் ஃபாரன்சிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகி அதோட அந்த கேஸ் வந்து எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த கேஸோட ஓவர் வியூ என்னன்னா யூஎஸ்ஏல அரிசோனியாங்கிற பிளேஸில் வந்து நைட் டைம் ஒரு 10 PM அந்த டைத்தில் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஊபர் கார் எக்ஸ்யூவி ஏசி 330ங்கிற கார் வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகி ஒரு ப்ரொடக்ஷன் மேலே வந்து ஹிட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷனை வந்து ஃபில் பண்ணிட்டு அந்த கார் வந்து இது வந்து இது எதனால வந்து ஆகுதுன்னா சம் டெக்னிக்கல் இஷ்யூ வந்து ஆகுது. எதனாலனா அது ஸ்மார்ட் பிரேக்கிங் சிஸ்டம் வந்து அந்த காரில் வந்து ஃபெயிலியர் ஆகுது. அண்ட் செகண்ட் வந்து அந்த வந்த ஆர்டர் ப்ரொடக்ஷனாங்கிறது வந்து அது வந்து டிடெக்ட் பண்ண வந்து அந்த இதில் இஷ்யூ ஆகுது. அது வந்து எப்படி வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா பைசைக்கிள் வருது அப்படிங்கிற மாதிரி டிடெக்ட் ஆகி அது வந்து அந்த ப்ரொடக்ஷன் மேலே வந்து ஹிட் பண்ணி அந்த ப்ரொடக்ஷன் வந்து இறந்துடுறாங்க. ஸோ இது மூலம் இந்த கேஸ் வந்து எப்படி வந்து இந்த கேஸ் வந்து அந்த 2018 வந்து மார்ச் டைமில் வந்து ஒரு அன்சால்வ்டு கேஸாக தான் வந்து இருந்துச்சு. டிஜிட்டல் ஃபாரன்சிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இந்த கேஸ் வந்து சால்வ் ஆச்சு. எப்படின்னா அது டிஜிட்டல் ஃபாரன்சிக்கோட எவிடன்ஸும் அண்ட் அதுக்கான ஓவர் கம்ஸ் எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனால வந்து இந்த கேஸ் சால்வ் ஆச்சு. அதை எப்படி சொல்லுவாங்க என்னன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ல வந்து என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சென்சார்ஸ், அப்புறம் வந்து டேஷ்போர்ட் கேமராஸ், அப்புறம் வந்து இந்த ரோட்டில் வந்து அந்த இது வச்சுருப்பாங்க, இந்த கேமராஸ், இந்த சிசிடிவி கேமராஸ் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எவிடன்ஸாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டா ஸ்டோர் ஆகிற ஒரு இது வந்து கார்டில் இருக்கும். அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து போச்சு, எவ்வளோ ஸ்பீடில் போனாங்க, என்னெல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கும், அது எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ டிஜிட்டல் ஃபாரன்சிக்கில் வந்து இந்த என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டேஷ்போர்ட் கேமராஸ் வந்து மரம் மேலே தப்பா இல்லை இங்கே ஓட்டுநர் மேலே தப்பான்னு செக் பண்ணுறதுக்காக டேஷ்போர்ட் கேமராஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஏஆர் வந்து சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி ப்ராசஸிங் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து அட்லீஸ்ட் அந்த ஓட்டுநர் மிஸ்டேக் பண்ணுறாங்க, இல்லை சாஃப்ட்வேர் இஷ்யூனால ஏதாச்சும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பார்க்குறாங்க. அதெல்லாமே பிளாக் பாக்ஸில் சேருவாங்க. அதில் இருக்க டேட்டாஸை வச்சு கலெக்ட் பண்ணி என்ன மிஸ்டேக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அதில் உள்ள சிஸ்டம் லாக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணாங்க. அந்த சிஸ்டம் லாக்ஸ் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சஃபிஷியண்ட்டாகவே இல்லை. ஆனால் வந்து ஓட்டுநர் டிரைவர் வந்து அப்போ வந்து நைட் டைம்னால அவங்க கொஞ்சம் வந்து ஸ்லீப்பிங் இதில் இருப்பாங்க. பட் வந்து ஸ்லீப்பிங் இருந்தனால நம்ம ஃபுல் இம்பாக்டுமே வந்து நம்ம டிரைவர் மேலே சொல்லிட முடியாது. ஏன்னா அந்த ஓட்டுன கார் வந்து ஆட்டோமேட்டிக் காரு. இதே வந்து ஆட்டோமேட்டிக் இல்லைன்னா அவர் கொஞ்சம் இதாக இருக்கலாம். பட் வந்து அதனால தான் அந்த கேஸ் அன்சால்வ்டாகவே இருந்துச்சு. எப்படி இந்த கேஸ் வந்து எப்படி சால்வ் ஆயிடுச்சுன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கான அந்த ஃபேஸஸ் பார்த்தோம் இல்லையா, 7 ஃபேஸஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபேஸஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த கேஸ்க்கு உள்ள எல்லா ஓவர் கம்ஸ் ஃபைல்ஸ் அந்த லாக்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அந்த காரில் உள்ள எல்லா லாக்ஸுமே கலெக்ட் பண்ணி சந்தோஷ் சொன்னாலையா அந்த ஸ்டோர் ஆகியிருக்க சொன்னாலையா அந்த டிஸ்க்குமே ஆக்சுவலாக ஃபெயிலியர் ஆகிடும். அந்த ஃபெயிலியர் ஆனதுலேயே ரீஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ரீஸ்டோர் ஆனதையே வந்து திரும்பியும் வந்து டீகால் பண்ணி டேட்டா வந்து டீகால் பண்ணி அவங்க வந்து கேஸ் வந்து இது பண்ணாங்க. சரி, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்து எப்படி வந்து போச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த ஊபர் கம்பெனி அவங்களோட லாஸ் தான். ஏன்னா வந்து அந்த ஹியூமன் மேலே வந்து அந்த ஒரு இது கேஸ் வந்து போட இது ஃபஸ்ட்டு ஹியூமன் மேலே தான் போச்சு. டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனால இந்த கேஸ் வந்து அப்படியே டைவர்ட் ஆகிடுச்சு. யார் பார்க்கணும்னா ஊபர் கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க மேலே வந்து டைவர்ட் ஆகிடுச்சு. அந்த கேஸ் வந்து ஹியூமன் மேலே தான் வந்து இருந்துச்சு. பட்
டிஜிட்டல் ஃபார்ம்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணனால அந்த சிஸ்டம் லாக்ஸ் அந்த ரீஸ்டோர் பண்ண டேட்டா வந்து ஃபுல்லாகவே வந்து ஊபர் கம்பெனிக்கு அவங்களுக்கு வந்து ஸ்டேக் ஃபார்வர்டாக இருந்தனால வந்து இந்த கேஸில் வந்து ஊபர் கம்பெனி அவங்க தான் வந்து இந்த கேஸில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த காருக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கல அப்படிங்கிறனால அவங்க மேலே வந்து அந்த கேஸ் வந்து போச்சு. இதனால மட்டுமே அந்த ஊபர் கம்பெனி அந்த 2018 வந்து அக்ராஸ் வந்து அந்த ஒரு இன்சிடென்ட்டால் 2.5 பில்லியன் கிட்ட வந்து லாஸ் பண்ணாங்க இந்த கேஸ்னால. இது வந்து ஒரு பெஸ்ட் தீர்வு என்ன அப்படின்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி அது வந்து இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லை என்ன இதுன்னு வந்து செக் பண்ணுற மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா வந்து கரெக்டாக இருக்கும். 2018க்கு மேலே வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்று இது பண்ணி அது கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி அதை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் எல்லாம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் பண்ணதுனால வந்து நிறைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்கு ஒரு Now finally, the design thinking based concept digital forensics, they were using pilot with autopilot with the Tesla model. What is the crime means? The system misunderstood by the landmarking, that is occur the accident. It's not finding there no human being interference for occurring the accident. That is the final solution of that particular case. Okay, thank you.